அது ஐந்தாவது அம்சம் என்னன்னு சொன்னா, இந்த நிஅமத்துக்கு அவ்வலன் வ ஆஹிரன் வ லாஹிரன் வ பாத்தினன், முதலாவதும் கடைசியாகவும் வெளிரங்கமாக உள்ரங்கமாகவும் எனக்கு ஒரு பங்கும் இல்லை. இந்த நியாமத்துக்கு எந்த வகையிலும் எந்த பங்கும் எனக்கு இல்லை. எல்லாம் அல்லாஹ்விடமிருந்து வந்ததுதான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், என்னது, வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எந்த நியாமத்துக்களாக இருந்தாலும் எல்லாம் அல்லாஹ்விடமிருந்து வந்ததுதான். அதனுடைய ஆரம்பமும் கடைசியும் எல்லா விஷயமும் ரப்பு தந்ததால தான். நீங்கள் ஒரு வேலையை செஞ்சு முயற்சி செஞ்சு உழைச்சி முன்னேறி வந்தீங்கன்னா அது பெரிய ஒரு நியாமத். ஆனால் உங்களை மூச்சூட வச்சதுலேருந்து, உங்களுக்கு அந்த சூழலை தந்ததுலேருந்து, உங்களுக்கு ஆரோக்கியத்தை தந்ததுலேருந்து, அதுக்குரிய நபர்களை காட்டி தந்ததுலேருந்து, அந்த உழைக்கிற சிந்தனையை தந்ததுலேருந்து, உரிய நேரத்தில் அதை செய்வதற்கான வாய்ப்பை தந்ததுலேருந்து, அதை அடைய வச்சதுலேருந்து எல்லாமே யார்? ரப்பு தான். இதை நம்ம நினைத்து கொண்டோம் என்றால், நம்ம ஒரு இடத்தை அடைந்த பின்னால நம்ம என்ன நினைப்போம்டா, நான் யோசிக்க வைத்ததை யாரு? ரப்பு. அதுக்கான அடைகின்ற வழிகளை இந்த பக்கத்தால போமா இந்த பக்கத்தால போமான்னு நினைக்கிற டைம்ல இந்த ரூட்டால போன்ற உணர்வை தந்தது, உள்ளுணர்வை தந்தது ரப்பு தான். அதனாலதான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துதல் என்பது இன்னொரு முறை அவனுக்கு நன்றி செலுத்துகின்ற கடமையை ஏற்படுத்துகிறது என்றார். நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துவது என்பது இன்னொரு முறை நன்றி செலுத்துகின்ற கடமையை ஏற்படுத்துகிறது. காரணம் என்னண்டா, அவன் நன்றி செலுத்துகின்ற உணர்வை தந்ததனால தான் நான் நன்றி செலுத்தினேன். அவன் நன்றி செலுத்துகின்ற உணர்வை அவன் தந்ததனால நான் நன்றி செலுத்துகின்ற இடத்துக்கு வந்துகிறேன். இல்லைண்டா நான் நன்றி செலுத்தி இருக்க மாட்டேன். எனவே மறுபடியும் நான் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற இடத்தை